அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஏஎல்பி ஜோதிட ஆசிரியர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். நம்ம இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு பதிவை பற்றி தாங்க இதில் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, இன்றைக்கி நிறைய அன்றாட வாழ்க்கையில் தினம் தினம் ஏதாவது ஒரு விஷயத்தில் மாட்டிக்குவோமோ அப்படின்னு பயப்படக்கூடிய நிகழ்வாக அதையே கேள்வியாக கொண்ட ஒரு நிகழ்வை பற்றி தான் பேச போகிறோம். என்ன அப்படின்னா, இன்றைக்கி ஆன்லைன் ஸ்கேம் ரொம்ப அதிகமாகிடுச்சு. நம்ம மொபைலில் நம்ம என்ன டிரான்சாக்ஷன் வச்சுருந்தாலும், பண பரிவர்த்தனை வச்சுருந்தாலும், அதிலிருந்து நம்ம பணத்தை எல்லாம் எடுத்துக்கக்கூடிய ஒரு வாய்ப்புங்கிறது அளவுக்கு அதிகமாக போயிடுது. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து மொபைலை பார்த்துக்கிட்டே இருந்து சின்ன குழந்தையிலேருந்து 1 வயது குழந்தை முதல் அந்த மொபைல்னாலேயே நிறைய கண்ணில் பிரச்சனை, காதில் பிரச்சனை, அப்படியே மைண்டு மூளை அதுக்கே அடிக்ட் ஆகிட்டு. ஒரு பதிவில் பார்த்தேன், ஒரு ஆஸ்பத்திரியில் இருக்கக்கூடிய ஒரு பையன் அந்த மொபைலை அப்படியே தடவர மாதிரியே மொபைலை தேடுறான். அந்த மாதிரியானதை பார்க்க முடியுது. ஒரு வயசு குழந்தைகிட்ட கொடுத்தா அது அழகாக அதை அப்படியே விரலில் தள்ளி 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 அதுக்கு வேண்டிய வீடியோஸை பார்க்குது. அப்படிங்கிற அளவுக்கு அந்த தொலைபேசியால் தொல்லைகளை அனுபவிக்கக்கூடிய அல்லது எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய லக்னம் எது அல்லது ராசி எது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி கேள்வி. அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஏன்னா அந்தளவுக்கு மொபைல் ஃபோனில் ஆன்லைன் கேம் விளையாண்டு கேம்னால நிறைய ஒரு சர்வீஸ் போலீஸ்காரோடைய பையனே நிறைய பணத்தை இழந்துட்டார் அப்படிங்கிறத நம்ம செய்திகளில் படிக்க முடியுது. ஆன்லைன் ஸ்கேமில் நிறைய பேர், நிறைய பிரபலமானவங்க எல்லாமே பணத்தை அதில் இழந்துட்டாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அப்படி பலதரப்பட்ட இன்றைக்கி வித்தியாசமாக எப்படியெல்லாம் ஏமாத்துறாங்கப்பா, இப்படியெல்லாம் கூட இருக்குமா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஒருத்தங்களுடைய அந்த செயல்கள் அப்படிங்கிறது நம்மளை பிரமிக்க வைக்கக்கூடியதாக இருக்குது. அப்போ அந்தளவுக்கு ஏதாவது ஒரு ஏபிகே ஃபைல் வந்தால் கூட, ஆஹா இந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணிட்டாலே நம்ம பணம் போயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயத்தை தரக்கூடிய ஒரு நிகழ்வுகளில் இந்த மொபைல் நிறைய பேரை ஒரு பீதியிலேயே வச்சுருக்கு. இதில் என்ன ஒரே ஒரு விஷயம், ரொம்ப ஹாப்பியான நியூஸ் என்னென்னா, யார் மொபைலில் பண பரிவர்த்தனை பண்ணாமல் இருக்காங்களோ அவங்கெல்லாம் கவலைப்பட வேண்டியதில்லை. இன்னும் சொல்லப்போனால் பட்டன் ஃபோன் வச்சுருக்கிறவங்களுக்கு பிரச்சனையே இல்லைன்னு சொல்லலாம். அதுலேயும் பிரச்சனை தேடி வரும். எப்படிங்கிறதெல்லாம் நம்ம அப்புறம் பார்ப்போம். சரி, இப்போ இந்த பதிவில் நம்ம தொலைபேசியினால் தொல்லைகளை அனுபவிக்கக்கூடிய ராசிகள் சம்மந்தமே இருக்காதுங்க. எவனோ ஒருத்தன் நம்பர் வாங்கியிருப்பான், அது காலாவதி ஆகிருக்கும், அந்த நம்பர் நல்லா இருக்கேங்கிறதுக்காக நாம் எடுத்திருப்போம். அந்த நம்பரில் கடன்காரன் வாங்கிட்டு அந்த கடனை கட்ட முடியாதனால சிம்மை யூஸ் பண்ணாமல் விட்டுருப்பான். அப்போ அந்த கடன்காரங்கள் எல்லாம் நமக்கு ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணுவாங்க. இப்போ அந்த இன்னார் இருக்காங்களா, எனக்கு இவ்வளோ பணம் தரணும், அவ்வளோ பணம் தரணும், எவ்வளோ தான் நாங்கள் நம்பர் மாற்றிட்டாங்கன்னு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அந்த மாதிரியான கஷ்டங்களும் அந்த பட்டன் ஃபோனில் போட்டிருக்க சிம்மில் இருந்து கூட நமக்கு இந்த மாதிரி தகவல்கள்லாம் ஏற்படுறது உண்டு. அப்போது இந்த மாதிரியான சோதனைகளும் இதனுடைய நிகழ்வுகளும் எதனால் ஏற்படுது, யாருக்கெல்லாம் அதிகமாக இருக்கும், யாருக்கெல்லாம் கவனமாக பயணிக்கணும் அப்படிங்கிறத ஒரு ஏஎல்பியில் ஒரு பார்வை அப்படின்னு கூட சொல்லலாம். பொதுவாக ஒவ்வொரு லக்னம் போகும்போதும் அந்த ஒரு லக்னம் இந்த கம்யூனிகேஷன் பாதிக்கப்படுது. கம்யூனிகேஷனுங்கிறது 3ஆம் பாவம், தொலைத்தொடர்பு சாதனங்கள் அப்படிங்கிறது 3ஆம் பாவங்க. இந்த 3ஆம் பாவகம் பாதிக்கப்படுது அப்படின்னா அவங்களால சரியாக அடுத்தவங்கள்ட்ட கம்யூனிகேட் பண்ண முடியாது, அவங்களால பேச முடியாது. முக்கியமான செய்தி பேசிகிட்டு இருப்பாங்க, அந்த ஒரு வார்த்தை தான் அவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை பேசிகிட்டு இருக்கும்போது டக்குன்னு லைன் கட் ஆகிடும், நெட்வொர்க்கு இல்லாமல் போயிடும், சர்வர் பிஸி ஆகிடும். அதுக்கப்புறம் எவ்வளோ லைன் போட்டாலும் கிடைக்காம போயிடும். இந்த மாதிரி இன்னும் சொல்லப்போனால் ஆன்லைன் வகுப்பு அட்டன் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் முக்கியமான சப்ஜெக்ட் போயிட்டுருக்கோம், அந்த பர்டிகுலர் பாயிண்ட்டை சொல்லுவாங்க, அது அவங்களுக்கு கிடைக்காம போயிடும். அடடா போச்சே அப்படின்னு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஒரு சில இடங்களில் நம்ம மொபைல் ஃபோனால் நம்ம நிறைய ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை பெற்றவங்கள்லேருந்து பிள்ளைகள் முதற்கொண்டு அனுபவிச்சுட்டு வர்றாங்க, வயது வித்தியாசம் இல்லாமல். அது எந்தெந்த லக்னத்திற்கு, எந்தெந்த லக்னங்களில் எந்த நட்சத்திரங்கள் பயணிக்கும் போது கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவில் பார்க்கலாமா. மேஷ லக்னம். இந்த மேஷ லக்னம் செல்லக்கூடியவர்களுக்கு புதன் ஒரு கம்யூனிகேஷனுக்கு அதிபதியே புதன் பகவான் தாங்க. தகவல் தொடர்புக்கு காரணகர்த்தா அவர் தான். இந்த தொலைபேசிங்கிறதுக்கு புதன் தான் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தவர். அப்படிப்பட்ட அந்த புதன் விருச்சகத்தில் இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது இருக்கும். அது எந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா, இந்த மேஷ லக்னம் முழுமைக்குமே அவங்க ரொம்ப கவனமாக தான் இருக்கணும். குறிப்பாக அவங்களுக்கு பரணி நட்சத்திரம் 3ஆவது பாதம் தொடங்கும் போது, இன்னும் சொல்லப்போனால் பரணி 2லேருந்தே அவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக செயல்படக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம். இந்த பரணி 2, பரணி 3, பரணி 4, கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் முதல்
அவங்க அந்த ரொம்ப ரொம்ப கவனமாக பயணிக்கக்கூடிய காலம். அஸ்வினி நட்சத்திரம் ஆரம்பத்திலிருந்தே அவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். ஏன்னா அந்த 10 வருட காலகட்டங்கள் தொலைத்தொடர்பு சாதனங்களால் நிறைய பல பிரச்சனைகளை அவங்க சந்திக்க வேண்டியது இருக்கும். முக்கியமாக குறிப்பாக தொலைபேசினால் அவங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனைகள் வரும் தெரியுமா? லோன் தரேன்னு சொல்லி கூப்பிடுவாங்க. டிஜிட்டல் லோன் தாங்க. இந்த இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள், உங்கள் அக்கௌண்ட்டில் இப்போ உடனே பணம் ஏறும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசை வார்த்தைகளில் மாயாஜாலங்களில் நம்பி ஏமாந்து அதை கிளிக் பண்ணி அதை கட்ட முடியாமல் வட்டிக்கு வட்டி ஆகி அது கேஸ் ஆகி அதில் அவங்க ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகிறதையும் பார்க்க முடியுது. அடுத்து ஒரு டிஜிட்டல் கேமாக இருக்கட்டும், இந்த மாதிரி பணப்பரிவர்த்தனை சம்மந்தமான நிகழ்வுகளாகட்டும், மொபைல் பேங்கிங் ஆகட்டும், நெட்வொர்க் ஆகட்டும், நம்ம பணம் டிரான்சாக்ஷன் பண்ணும்போது நெட்வொர்க்கு கட் ஆகிடும். அப்போ அந்த பணம் அங்கேயும் போகாது, திரும்ப நம்ம அக்கௌண்ட்டுக்கும் வராது. அப்புறம் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி ஒரு 10 நாள் கழித்து நம்ம அக்கௌண்ட்டுக்கு திரும்ப வரும். இந்த மாதிரி நிறைய நிகழ்வுகள் முக்கியமான தருணங்களில் இந்த பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு லக்னத்தில் மேஷம் ஒன்று முதன்மையானது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து ரிஷபம். இந்த ரிஷபத்திற்கு யாரை பார்க்கணுன்னா, இந்த புதன் எல்லாத்துக்குமே 12 பாவங்களில் இந்த புதன் நல்ல அமைப்பில் இருந்தால் மட்டும்தான் கம்யூனிகேஷன் சரியாக இருக்கும்னாலும் ஒவ்வொரு லக்னங்கள் மாறும்போது அந்த பொறுப்புகளை வெவ்வேறு கிரகங்கள் எடுத்துக்குது. அப்படி ரிஷபம் எடுத்துக்கும் போது இந்த ரிஷப லக்னத்திற்கு சந்திர பகவான் தனுசு ராசியில் நிற்கவே கூடாதுங்க. தனுசில் சந்திரன் நின்றுட்டாருன்னா முடிஞ்சது. அதுவும் குறிப்பாக இந்த ரோகிணி நட்சத்திரம் செல்லக்கூடிய காலகட்டங்களில் ரிஷப ராசியில் அட்சய லக்னம் உங்களுக்கு ரோகிணியாகவோ, அட்சய ராசி சந்திர திசை ரோகிணியாகவோ செல்லக்கூடிய காலகட்டங்களில் சந்திரன் உங்களுக்கு பலவீனமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனைகள் அப்படிங்கிறது இந்த தொலைபேசியால் நிச்சயமாக உண்டு அப்படின்னு சொல்லலாம். சரி, இது எப்படி இருக்கும் அப்படின்னா, நமக்கு ரொம்ப ஒரு வாய்ப்புகளை கூப்பிட்டு தர்றேன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு இன்டர்வியூக்காக கூப்பிட்ருக்கோங்க, இவ்வளோ சம்பளம், உங்களோட எலிஜிபிள்லாம் நாங்கள் பார்த்தோம், எங்களுக்கு நீங்கள் இந்த தேதிக்குள்ளே எப்படின்னு நம்ம வெளியூரில் இருப்போம், முக்கியமான ஒரு ஃபங்க்ஷனுக்காக போயிருப்போம், அந்த நேரத்தில் பார்த்து ஃபோன் அழைப்பு வரும், நாளைக்கே நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இருக்கிறது பெங்களூரில் இருக்கேன், சென்னையில் இன்டர்வியூக்கு கூப்பிட்றாங்க, ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் அன்றைக்கி சாயந்தரம், அதை அட்டன் பண்ணிட்டு தான் போக வேண்டியது இருக்குது மறுநாள். அப்படி மறுநாள் அட்டன் பண்ணிவிட்டு இப்போ போயிட்டு நான் ஃபங்க்ஷனுக்கு வர முடியுமா அப்படின்னா அதுக்கும் வாய்ப்பு கிடையாது. அந்தளவுக்கு வசதியெல்லாம் பெரிய அளவில் இல்லை. என்ன பண்ணுறது இந்த சூழ்நிலைகளில் அப்படின்னு பார்த்து அதுக்காக அதை ஸ்கிப் பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை கொடுத்துடும். அதாவது இப்படியும் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம உதாரணத்துக்காக எடுத்துக்கிறோம். சரி, இயல்பாக இந்த சந்திரன் இந்த ரிஷபத்திற்கு இயல்பாக அது பிரச்சனையாக இருக்காது. இந்த சந்திரன் தனுசில் இருக்கார் அல்லது இந்த சந்திரன் துலாமில் இருக்குது அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் கூடுதல் கவனமாக இருக்கணும். மற்றபடி இந்த சந்திரன் நல்ல நிலையில் இருந்தால் உங்களுக்கு நல்ல விதமான செயல்களை நிறைய கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். மிதுனம். இந்த மிதுனத்திற்கு தொலைபேசினால் பிரச்சனைகள் ஏதாவது இருக்குமா அப்படின்னா, இயல்பாக மிதுனம் ரொம்ப கவனமாக தான் இருக்கும். அது ரொம்ப மதில் மேல் போன மாதிரி எதுலேயுமே அவ்வளோ ஈஸியாக கவுந்துராது. ஆனால் இங்கேயும் யானைக்கு அடிசிருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த மிதுனத்திற்கு சூரிய பகவான் தான் இந்த தொலைத்தொடர்பு நிகழ்வுகளை அவங்களுக்கு ஈவன் பண்ணி கொடுக்கக்கூடியவர். அப்படி அந்த சூரிய பகவான் இந்த மிதுனத்தை பொறுத்தளவில் மகரத்தில் சூரியன் இருந்துட்டார் இல்லைங்க. மிதுன லக்னம் உங்களுக்கு இப்போ அட்சய லக்னமாக போகுது. நீங்கள் பிறந்தது தை மாதத்தில் பிறந்திருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த நிகழ்வு உங்களுக்கு பொருந்தும். நீங்கள் குறிப்பாக அந்த மொபைல் ஃபோனை கையாளுவதில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களுக்கு எப்படி ஃபோன் வரும் தெரியுமா? இந்த ஆதார் கார்டை பேன் கார்டோடு நீங்கள் இணைக்காமல் இருக்கீங்க, நாங்கள் ஒரு லிங்க் அனுப்புகிறோம், உடனே அதை கிளிக் பண்ணி அதை ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லி நமக்கு ஒரு கால் வரும். அப்படி ஜாயின் பண்ணிட்டோம்னா முடிஞ்சது, நம்ம ஃபோன் அவங்க கைக்கு கண்ட்ரோலுக்கு போயிடும், மொத்த பணத்தையும் சுருட்டிட்டு விட்டுடுவாங்க. இந்த மாதிரியும் அமையிறது உண்டு சில காலகட்டங்களில். அப்போது இதெல்லாம் நம்ம ரொம்ப கவனமாக செயல்படணும் இந்த காலகட்டங்களில். இப்போ எப்போ அந்த மாதிரி நடக்கும்? எப்போதுமே இந்த மிதுன லக்னம் முழுமைக்கும் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா? அப்போ எப்போ நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டால், மிதுனத்தில் மிருகஸ்ரீஷ நட்சத்திரம் 3வது பாதம் 4வது பாதம் திருவாதிரை 1வது பாதம் வரையும் நம்ம ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அந்த காலகட்டங்கள் தான் நமக்கு கன்ஃபார்ம்டாக தொலைபேசியால் நமக்கு பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் ஒருத்தங்கள் ஒரு 15-20 வருஷமாக மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க, எந்த பிரச்சனையும் இருக்காது. கரெக்டாக இந்த மிருகஸ்ரீஷம் 3-4
திருவாதிரை 1 போகக்கூடிய காலகட்டங்களில் மட்டும் காது வலியாக இருக்குது, சரியாக கேட்க மாட்டேங்குது, காதுக்குள்ளே ஒரே இரைச்சலாக இருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரில, இஎன்டி டாக்டரை நான் பார்க்கணும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு வந்துடுறதும் உண்டுங்க. அதனால் தொலைபேசினால் பண பரிவர்த்தனையில் கம்யூனிகேஷனில் தான் பிரச்சனைன்னு நினைக்காதீங்க. இஎன்டி ப்ராப்ளம் இருந்தாலும் காது மூக்கு தொண்டை பிரச்சனைகளும் இந்த மொபைல் ஃபோனால் அதனுடைய அதீதமான அந்த வெப்பத்தினால் அந்த ரேசஸ்னால் நமக்கு தாக்கத்தை ஏற்படுத்துமானா கண்டிப்பாக ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்து கடகம். இந்த கடகத்திற்கு தொலைபேசியால் ஆபத்தா அப்படின்னா நிச்சயமாக உண்டு. கடகத்துக்கு நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க. கடக லக்னம் உங்களுக்கு அட்சய லக்னமாக போகுது. இந்த கடக லக்னத்திற்கு புதன் எந்த பாவகத்தில் இருந்தாலும் அது கம்யூனிகேஷனில் பிரச்சனைகளை தரும். குறிப்பாக கும்பத்தில் புதன் இருக்குது, கேட்கவே வேண்டாங்க. நிச்சயமாக கன்ஃபார்மாக உங்களுக்கு அந்த மொபைல் சார்ந்த நிகழ்வுகளாகட்டும், தொலைபேசி அழைப்புகளாக இருக்கட்டும், அதில் வரக்கூடிய தகவல்களாக இருக்கட்டும், நமக்கு சந்தோஷப்பட முடியாத ஒரு சூழ்நிலைகளை அமைச்சு கொடுக்குமா? கண்டிப்பாக இருக்காது. ரொம்ப நம்ம கவனமாக இருக்கணும். தினம் தினம் ஒரு ஃபோன் அடித்தாவே ஒரு பீதி வரும்னு சொல்லுவாங்க இல்லையா, அது ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அது குறிப்பாக எப்போ நடக்கும் தெரியுமா? ஆயில்ய நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள் லக்னம் செயல்படக்கூடிய காலகட்டங்களில் அது அளவுக்கு அதிகமாகவே இருக்கும். நீங்கள் அந்த நேரம் பயந்து தான் ஆகணும். எதிர்பாராத நஷ்டம், எதிர்பாராத கஷ்டம், எதிர்பாராத இழப்பு, நரம்பு சம்மந்தப்பட்ட இப்போ அந்த கடகம் ஆயில்ய நட்சத்திரக்காரங்க மொபைல் போனால் தயவு செஞ்சு தலைக்கு பக்கத்தில் வச்சுக்கிட்டு நீங்கள் யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. அதனுடைய அந்த அதீதமான அந்த வெப்பம், அதனுடைய அந்த எதிர்வினை அலைகள் எல்லாமே அந்த மூளையை பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை கொடுத்துடும். அதனால் கொஞ்சம் ரொம்ப தள்ளி வச்சு அதனுடைய ரேசஸ் தலைக்கு பாதிக்காமல் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பேக்கெட்டில் வைக்கிறதுனாலும் ரொம்ப கவனமாக தான் இருக்கணும். நீங்கள் மொபைலை பேக்கெட்டில் வைக்கிறீங்க அப்படின்னா அந்த வெப்பம் அதன் மூலமாக உங்களுக்குள்ள இதய துடிப்புகளில் ஒரு சில மாற்றங்களை ஏற்படுத்தும். அதுலேயும் நீங்கள் கவனமாக தான் இருக்கணும். பண பரிவர்த்தனை யூஸ்வலாக சொல்லக்கூடிய விஷயம், ஆன்லைன் வர்த்தகமாகட்டும், வெளிநாடு தொடர்பான நிகழ்வுகளாகட்டும், உங்கள் மொபைல் ஃபோனில் நிறைய ஏதாவது எவிடன்ஸ் வச்சுருக்கீங்க, உங்களுடைய பர்சனல் ஐடி கார்ட்ஸ் ப்ரூஃப் ஏதாவது வச்சுருக்கீங்கன்னா அதெல்லாம் ரொம்ப கவனமாக ஒரு பாஸ்வேர்டு போட்டு ரொம்ப லாக் பண்ணி செக்யூர்டாக வச்சுக்கோங்க. ஏன்னா இல்லைன்னா அதுவும் உங்களுக்கு மிஸ்யூஸ் பண்ணுறதற்கான வாய்ப்புகளை கொடுத்துடும் அப்படின்னு சொல்லலாம். சிம்மம். இந்த சிம்மம் போகும்போது அட்சய லக்னமாக செல்லக்கூடிய காலகட்டங்கள் அவங்களுக்கு இயல்பிலேயே தொலைத்தொடர்பு பிரச்சனைகள் எப்போ ஏற்படும் தெரியுமா? அவங்களுக்கு இந்த 3வது பாவகத்தினுடைய அதிபதியாக சுக்கிரன் வருவார். பூர நட்சத்திரம் செல்லக்கூடிய காலகட்டங்கள், பூர நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள் செல்லக்கூடிய காலகட்டங்களில் அது உண்மையிலேயே பிரச்சனையாக மாறுமா அப்படின்னா இல்லைங்க. அது சுக்கிரன் நல்ல இடத்துல இருக்காருன்னா, பொதுவாக இந்த சிம்மத்துக்கு சுக்கிரன் மீனத்தில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக பிரச்சனை தாங்க. அந்த டைமில் எதிர்பாராத வேலை இழப்பு ஏற்படும். இல்லை பெரிய வேலை வேணும்னு இந்த வேலையை நம்ம அந்த கால் தான் வரும், ஃபோன் காலில் தான் வரும். உங்களுக்கு உங்களுடைய டேலண்ட்டுக்கு உங்களுக்கு இவ்வளோ சம்பளத்தில் நாங்கள் உங்களை எலிஜிபிள் பண்ணியிருக்கோம், உங்களுக்கு நாளைக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரும், நீங்கள் நாளைக்கே டியூட்டியில் ஜாயின் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவாங்க. அதை எந்த நம்பிக்கையில் இவங்க நம்புவாங்கன்னு தெரியாது. அதை நம்பி இருக்கிற வேலையை விட்டுட்டு அதுக்கு போவாங்க, அங்கே கம்பெனி எல்லாம் கை கிடக்கும். இந்த மாதிரியெல்லாம் ஏமாற்றங்கள் அப்படிங்கிறது, ஆகா இதை நம்பி நம்ம அங்கே விட்டுட்டு வந்துட்டோமேப்பா அப்படிங்கிற மாதிரி யோசனைகள் இருக்கும். அதனால் தயவு செஞ்சு அப்படி ஏதாவது அனாமதையே அன்னோன் நம்பர்லேருந்து வந்தது அப்படின்னா நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கவே அதை ஒரு தடவைக்கு 4 தடவை போய் செக் பண்ணி கன்சிடர் பண்ணி அதுக்கப்புறம் ஓகே பண்ணுங்க. அதே மாதிரி ஆன்லைன் வர்த்தகம் தொடர்பான நிகழ்வுகளையும் சரி, அந்த மொபைலை கையாளும் போது ரொம்ப அதுவும் பண பரிவர்த்தனை சார்ந்த நிகழ்வுகளில் ரொம்பவுமே கவனமாக கையாள வேண்டும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். கன்னிக்கு தொலைபேசியால் பாதிப்புகள் ஏதாவது இருக்குமா? கன்னின்னாவே புதனுடைய அமைப்பு, அது எப்போதுமே ரொம்ப செக்யூர்டாக தான் இருக்கும், ரொம்ப பாதுகாப்பாக தான் வச்சுக்குவாங்க. ஆனால் அவங்களுக்குமே யானைக்கும் அடிசருக்குங்கிறது இந்த கன்னிக்கும் பொருந்தும். எப்போ இந்த சித்திரை நட்சத்திரம் செல்லக்கூடிய காலகட்டங்கள், கன்னி ராசியில் கடைசியில் சித்திரை 1, சித்திரை 2ஆம் பாதம் வரும். அது ஆட்டோமேட்டிக்காகவே அங்கே சித்திரை நட்சத்திரம், செவ்வாய் நட்சத்திரம், செவ்வாய் 3க்கும் 8க்கும் தொடர்பு. தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் மாட்டிக்கிட்டு அதன் மூலமாகவே அவங்களுக்கு கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு, மொபைல் ஃபோனில் நீ இதை பேசுன, இதை பண்ண, இந்த வார்த்தையை சொன்ன அப்படிங்கிற மாதிரி பிரச்சனைகள் ஏற்பட்டு வம்பு வழக்குகளை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. இந்த ஸ்கேமில் ஈடுபட்டு அதனால் பொருள் இழப்பு அப்படிங்கிறது சூழ்நிலைகள். சொத்து பிரச்சனைகளால் ஃபோனில் சும்மா கேட்பாங்க,
எப்பா உனக்கு நீ நம்ம அம்மாவோட சொத்தை நீ எனக்கு முக்கால்வாசி கொடுத்துடு அப்படின்னு சொல்லி விளையாட்டுக்கு கூட சொல்லுவாங்க. அதை சீரியஸாக எடுத்துக்கிட்டு அவங்க என்ன டோனில் சொன்னாங்கன்னு தெரியாமல் அவங்கள்ட்ட சண்டை போய் இருக்கிற பிரச்சனையை பெருசாக்கி சொத்தை பிரிக்க முடியாத அளவுக்கு போனவங்களும் நிறையவே இருக்காங்க. ஏன்னா அதெல்லாம் மொபைல் ஃபோனில் அவ்வளோ விஷயங்கள் பிரச்சனைக்குரிய நிகழ்வுகளை நேரில் பேசியிருந்தா சாதாரணமாக இது எனக்கு கொஞ்சம் தேவையாக இருக்குப்பா, இந்த பக்கத்தை நீ வச்சுக்கோ, இந்த பக்கத்தை எனக்கு கொடு, சரின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த ஃபோனில் பேசி அது எப்படி முடியும், அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படி இப்படின்னு பேசி அது பெரிய பிரச்சனையாக்கி கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குன்னு போய் கடைசியில் சொத்து பற்றி நினைக்கவே முடியாத கோலத்திற்கு தள்ளக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படுமான்னு நிச்சயமாக ஏற்படணும். அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். துலாமுக்கு தொலைபேசியால் பிரச்சனைகள் எதுவும் இருக்காங்க? துலாம் இருக்கும் உண்டு. எப்போ உண்டு, எந்த காலகட்டங்களில் உண்டு? இந்த துலாம் பொறுத்தளவில் குரு பகவான் ரிஷபத்தில் இருந்துட்டார்னா கண்டிப்பாக இந்த பிரச்சனைகளில் அவங்க சந்திச்சே தீரணுங்க. அதுவும் இந்த 10 வருஷமே அப்படி தான் இருக்குமா? இல்லை. விஷாக நட்சத்திரம், குறிப்பாக விஷாக நட்சத்திரம் செல்லக்கூடிய காலகட்டங்களில் அவங்களுக்கு அது சார்ந்த பிரச்சனைகளை தருமா அப்படின்னா நிச்சயமாக ஏற்படுத்தும். அப்போ இவங்க கவனமாக இருக்கணும். அடுத்து துலாம் லக்னம் ஆரம்பித்த உடனே அந்த ஒரு வருட காலம் அப்படிங்கிறதும் ரொம்ப கவனமாக பயணிக்கக்கூடிய காலங்கள் தான். அந்த நேரத்துலையும் இவங்களுக்கு பிரச்சனைகள் ஜாஸ்தியாகவே ஏற்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இவங்களுக்கும் பொதுவாக இந்த வியாபாரங்கள் சம்மந்தமாகவோ மார்க்கெட்டிங் சம்மந்தமாகவோ யார்கிட்டயே டீலர்ஷிப் பேசுகிறாங்கன்னா அங்கே தான் பிரச்சனைகள் ஏற்படும். அப்போது அந்த வியாபாரத்தோடு இணைந்து செயல்படக்கூடியவங்களுக்கும் இந்த வீடியோ பதிவு ஒரு அவேர்னஸாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நிகழ்வு. அதனால் அந்த காலகட்டங்களில் அதில் கவனமாக இருங்க. பண பரிவர்த்தனையில் நம்ம போயிடுச்சுன்னு நினச்சி அவங்களுக்கு தகவல் அனுப்பாமல் விட்டுடுவோம். ஆனால் அவங்களுக்கு பணம் போய் சேர்ந்துருக்காது. ஏதாவது ஒரு நெட்வொர்க் இஷ்யூ எல்லாம் இது லாக் ஆகிடுக்கும். ஆனால் நம்ம போயிடுச்சுன்னு நினச்சி அசால்ட்டாக இருந்தோம்னா அங்கே நாணயம் தவறி போயிடும், பணம் வரலங்கிற கெட்ட பெயரை சம்பாதிச்சுடுவீங்க. அதனால் இந்த துலாம் லக்னமாக இருந்தால் வியாபாரம் சம்மந்தப்பட்டதுகளில் பணம் போயிடுச்சா பணம் வந்துடுச்சான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா பரஸ்பரம் உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்கள்ட்ட பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துடும் அப்படின்னு சொல்லியிருக்கு. விருச்சகம். இந்த விருச்சகத்திற்கு தொலைபேசியால் பாதிப்புகள் இருக்கா? கண்டிப்பாக உண்டுங்க. இந்த விருச்சகத்திற்கு கம்யூனிகேஷனை தரக்கூடிய கிரகம் யார் அப்படின்னா சனி பகவான் தான். ஆனால் சனி பகவான் பெருசாக தொல்லைகளை தரமாட்டார். அந்த சனி பகவானுடைய தாக்கம் பெரிய அளவில் அவங்களுக்கு ஒரு பிரச்சனைக்குரிய நிகழ்வாக இருக்குமா அப்படின்னா இருக்காது. ஆனால் இங்கே யார் பிரச்சனைகளை தருவார் அப்படின்னா சூரிய பகவான் தான் பிரச்சனைகளை தருவார். இந்த சூரிய பகவான் மட்டும் சிம்மத்தில் இருந்துட்டாங்க அப்படின்னாலோ அல்லது இந்த விருச்சக லக்னத்திற்கு 8ஆம் இடமான மிதுனத்தில் சூரியன் இருந்துட்டாலோ கண்டிப்பாக அவங்களுக்கு தொலைத்தொடர்பு சாதனங்களாலும் சரி தொலைபேசியினாலும் சரி அவங்களுக்கு பிரச்சனைகள் நிச்சயமாக ஏற்படுமான நிச்சயமாக ஏற்படும். அரசு சார்ந்த விஷயங்கள் அவங்களுக்கு ரொம்ப பிரச்சனைகளை தரும். ஒரு தடவைக்கு 2 தடவை இந்த ஆன்லைன்லேயே இந்த ஃபார்மை ஃபில்லப் பண்ணி கொடுத்துருங்க, 1 வீக்கில் உங்களுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆன்லைனில் நம்ம ஃபுல் பண்ணுவோம், அது போயிடுச்சா சக்ஸஸ் ஆச்சா ஆகாதா அது பாட்டுக்கு சுற்றிக்கிட்டே நிற்கும், ஒன்றுமே பண்ணுறதுக்கு இல்லை. இப்போ படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஃபீஸ் கட்டணும்னு வச்சுக்கோங்க, ஆன்லைனில் கட்டி விட்ருங்கன்னு சொல்லுவாங்க. ஃபீஸ் போகாது, சென்ட் ஆகாது, நம்ம கட்டிட்டோன்னு இருப்போம். ஆனால் அவங்களுக்கு ரீச் ஆகிருக்காரு, அதனாலேயே அந்த பசங்களுக்கு ஒரு அவமானம், அதனால் அந்த பசங்க நம்மளை கேள்வி வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளுக்கு தள்ளப்படுவாங்க. இப்படியான சூழ்நிலைகள் இந்த விருச்சகத்தில் உண்டு. குறிப்பாக இந்த விருச்சக லக்ன காலகட்டங்கள் அப்படின்னு பார்க்கும்போது அனுச நட்சத்திரம் செல்லக்கூடிய காலகட்டங்களில் இந்த சனி பகவான் மிதுனத்தில் இருந்துட்டார்னா ரொம்ப ரொம்ப கவனமாக பயணிக்க வேண்டும். அடுத்து தனுசு. இந்த தனுசுக்கு தொலைபேசியால் பிரச்சனைகள் எதுவும் இருக்காங்க? இந்த தனுசுவை பொறுத்தளவில் 3வது வீடு அப்படிங்கிறது சனி பகவான். இந்த சனி பகவான் தனுசு லக்னத்திற்கு எங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு பார்த்திங்கன்னா கடகத்தில் இருக்கக்கூடாது. கடகத்தில் சனி பகவான் இருந்துட்டார்னா போச்சு, மொத்த சோழியும் முடிச்சிடும். நீங்கள் ஆன்லைனில் என்ன தான் பண்ணாலும் இதில் இன்னொரு விஷயம், ரொம்ப கவர்ச்சிகரமான விளம்பரங்கள்லாம் ஆன்லைனில் வரும். இந்த பொருள் இது ரொம்ப இந்த உருண்டை ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு 3000 ரூபா பொருள் வெறும் 300 ரூபா தான் அப்படின்னு வரும். ஆகா 3000 ரூபா பொருள் 300 ரூபா தானா? அதுவும் கேஷ் ஆன் டெலிவரியெலாம் கிடையாதுங்க, கேஷ் பே பண்ணால் தான் பொருளே வரும். அந்த மாதிரிலாம் இருக்கும். நம்பி கட்டுவீங்க, அதில் ஏமாற்றுவான் பாருங்கள். அதுக்கப்புறம் அவன் அட்ரஸும் இருக்காது, எதுவும் இருக்காது, அவன்கிட்ட இந்த ரிப்ளையும் வராது, நம்ம ஃபோன் பண்ணாலும் ரெஸ்பான்ஸும் இருக்காது. அந்த மாதிரி ஏன் இப்போ ஒரு ப்ராடக்ட் அமேசான்லேயோ ஃப்ளிப்கார்ட்லேயோ ஆர்டர் பண்ணால் கூட நம்ம ஆர்டர் பண்ண ப்ராடக்ட் வேறு, நமக்கு வந்து சேர்றது வேறு. அந்தளவுக்கு கம்யூனிகேஷன் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகக்கூடிய ஒரு காலம் இந்த காலம் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் குறிப்பாக தனுசுக்கு எந்த காலகட்டங்களில் இந்த மாதிரியான நிகழ்வு அதிகமாக நடக்கும் அப்படின்னு பார்த்தா மூல நட்சத்திரம் 2வது பாதத்திலிருந்தே அந்த நிகழ்வு நடக்க ஆரம்பிச்சிடும். மூல நட்சத்திரம் 2, 3, 4
அங்கே பூர்வ நட்சத்திரம் வரையுமே அவங்களுக்கு அதனுடைய தொடர்ச்சி இருந்துக்கிட்டு இருக்கும். ஆனால் இருந்துக்கிட்டு இருக்கும். அந்த காலகட்டங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக செயல்படக்கூடிய காலம். மகர லக்னம். இந்த மகர லக்னக்காரங்களுக்கு தொலைபேசியால் ஆபத்துகள் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டால், இந்த மகர லக்னத்திற்கு தொலைபேசியினால் விரயங்கள் உண்டு. ஃபோனு கீழே விழுந்துடும், உடஞ்சிடும், ஏதாவது ஒர்க் பண்ணாமல் போயிடும், அதுக்காக செலவு பண்ண வேண்டியது இருக்கும். இல்லை எனக்கு பழசு பிடிக்கலன்னு புதுசு மாற்றுவோம், இல்லை ஹேங் ஆகுது, ஃபோன் ரொம்ப ஹீட் ஆகிடுச்சு, எனக்கு ரொம்ப எதுவுமே எனக்கு வரமாட்டேங்குது, ரேம் ரொம்ப கம்மியாகிடுச்சு, அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதுக்காக ஃபோனை மாற்றுவோம். இல்லைன்னா என்னாகும், அதில் பணம் வெளியில் ரொம்ப லாஸ் ஆகிடும், மணி லாஸ் ஆகிடும். அதனால் அந்த ஃபோனை நம்ம செலவு தூக்கி போடுற மாதிரி வந்துடும். இப்படி பல பிரச்சனைகள் இந்த மகரத்திற்கு ஏற்படும். குறிப்பாக எந்த காலகட்டங்களில் இந்த பிரச்சனைகள்லாம் ஏற்படும் அப்படின்னு பார்த்தா, இந்த மகர லக்னம் செல்லக்கூடிய காலகட்டங்களில் உத்திராட நட்சத்திரம் 2, 3, 4 செல்லக்கூடிய காலகட்டங்கள் அப்படிங்கிறது ரொம்ப கவனமாகவே இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அது மட்டும் இல்லாமல் சனி பகவானும் இந்த ஜாதகருக்கு சிம்மத்தில் போய் இருந்துட்டாரு அப்படின்னா கண்டிப்பாக அது அவங்களுக்கு கொஞ்சம் தொல்லைகளை தரக்கூடியதாக அமைச்சு கொடுத்துடும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால் கொஞ்சம் ரொம்ப கவனமாக பயணிக்கக்கூடிய காலம். கும்பம். இந்த கும்ப லக்னத்திற்கு தொலைபேசியால் பிரச்சனைகள் ஏதேனும் இருக்கா? செவ்வாய் பகவானுங்க. செவ்வாயினுடைய அவிட்ட நட்சத்திரம் 3, 4 காலகட்டங்கள் செல்லும்போது தொலைபேசியால் பிரச்சனைகள் உண்டு. செவ்வாய் எங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தா, கன்னியில் செவ்வாய் இருக்கக்கூடாது. கன்னியில் செவ்வாய் இருந்தாலே இங்கே கம்யூனிகேஷன் பிரச்சனைக்குரியதாக மாறிடும். அதுவும் குறிப்பாக கணவன் மனைவி பேசும்போது வரும் பாருங்க ஒரு சண்டை, பப்பா தாங்கவே முடியாது. அந்தளவுக்கு தீப்பொறி பறக்கிற மாதிரியான வார்த்தைகள், சத்தங்கள் காதை பிளக்கும். அந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி சொத்து தகராறு அப்படிங்கிறதும் அங்கே அதிகமாக இருக்கும். அப்போ இந்த அவிட்ட நட்சத்திரம் 3, 4 போகக்கூடிய காலகட்டங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக பயணிக்கணும் அப்படின்னு சொல்லலாம். கம்யூனிகேஷன் பிரச்சனைகள் அங்கே தான் வரும். மொபைல் ஃபோனை தூக்கி கோபத்தில் நம்மளே தூக்கி போட்டு உடச்சிடுவோம். ஏதாவது ஒரு விரும்பத்தகாத செய்திகள் அப்படிங்கிறது வரும். அதில் கவனக்குறைவால் விட்டுடுவோம். இந்த மாதிரி பல நிகழ்வுகளை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அடுத்து மீனம். மீனத்திற்கு தொலைபேசியால் ஆபத்து இருக்கா? எந்த காலகட்டங்களில்? தொலைபேசியால் மீனத்திற்கு ஆபத்து அப்படிங்கிறது எந்த காலகட்டங்களில் ஏற்படுதுன்னா, இந்த சுக்கிரன் மட்டும் துலாமில் இருக்கக்கூடாதுங்க. இருந்தால் தொலைபேசியால் மீனத்துக்கு ஆபத்துகள் இருக்கா அப்படின்னா நிச்சயமாக உண்டு. அவங்க ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறதாகட்டும், ஒரு வியாபார நிமித்தமில்ல பணம் அனுப்புறது கொடுக்கறது, வரவு செலவாகட்டும், கம்யூனிகேஷன் ஆகட்டும், கையெழுத்து ஒப்பந்தங்கள் ஆகட்டும், இதிலெல்லாம் அவங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படுமா அப்படின்னா நிச்சயமாக ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் இவங்களுக்கு அதிகமாக இந்த துலாமில் சுக்கிரன் இருக்கும்போது அதனுடைய தாக்கமும் அது ரொம்ப அதிகமாகவே இருக்கும். நம்ம சந்தோஷத்தை இழக்கக்கூடிய அளவுக்கு அதனுடைய பாதிப்புகள், அழுத்தங்கள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த காலகட்டங்களில் நீங்கள் ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்படி இந்த தொலைபேசிங்கிற ஒரு விஷயந்தான் நமக்கு இந்த கிரகங்கள் நிற்கக்கூடிய நிலைகளை வச்சு எவ்வளோ வித்தியாசங்கள் இருக்குது பாருங்கள். இப்போ அதனால தான் நம்ம பொதுவான பலன்கள் அப்படிங்கிறது இங்கே சொல்கிறது கிடையாதுங்க. உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் அதற்கான காரணம், அதற்கான கிரகம், அதற்கான கிரகத்தினுடைய அமைப்புகள், நிற்கக்கூடிய இடங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. அப்படி கவனித்தோம்னா மட்டும்தான் அதற்கான பலன்களை நம்மளால் துல்லிதமாக எடுக்க முடியும். அதனால் இந்த தொலைபேசி பயன்படுத்துகிறவங்க உங்களுடைய லக்னம் என்ன, உங்களுக்கு இந்த லக்னங்கள்லாம் போகுதா, நீங்கள் கவனமாக இருங்க அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை பதிவு தான் இந்த பதிவு. ஜோதிடம் படிங்க. ஏன் படிக்க சொல்கிறோம்? இந்த மாதிரி பிரச்சனைகள் வராது, இந்த காலகட்டங்களில் வரும். இந்த நட்சத்திர புள்ளிகள் செல்லும்போது இந்த கிரகம் இங்கே இருந்தால் இந்த பிரச்சனைகளை நீங்கள் சந்திப்பீங்க அப்படிங்கிறது அது நிச்சயமான உண்மை. அதனால் இதெல்லாமே செக் பண்ணி பாருங்களேன். செக் பண்ணி பார்த்துட்டு வாய்ப்பு இருந்தால், விருப்பம் இருந்தால் ஏஎல்பி ஜோதிடம் படிங்க. உங்கள் வாழ்க்கையில் எங்கெங்கெல்லாம் நம்ம கவனமாக இருக்கணும்னு புரிஞ்சு தெளிவு பெறுங்கள். மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.